10 நாளா இல்ல 15 நாளா, இதுதான் நம்மளுடைய டவுட் இப்போ. ஸோ என்னத்துக்கு அப்படின்னா, பிக் பாஸ் 9 தமிழோட முதலாவது ஒஃபிஷியல் ப்ரமோ வித் ஐ லோகோ வித் விஜய் சேதுபதி அண்ணா. ஸோ அப்போ இதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கா இல்லை 15 நாள் இருக்கா? 10 நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 29, 30, 31 அந்த டேட்ல 1, 10, 11, 12 அப்படின்னு வரும். அங்கால 15, 16 அப்படின்னா செப்டம்பரு ஃபர்ஸ்ட் வீக்ல வர்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஏதாவது ஒன்றுல. சரி பரவாயில்ல, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம், இந்த நாட்கள் வெயிட் பண்ண மாட்டோமா? சரி மக்களை, இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் பிக் பாஸ் சீசன் 9க்கு 11 பேருக்கு கால் போயிருக்கு, ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றது. சரி, இந்த 11 பேர் அப்படின்றது இவங்க கன்ஃபார்ம் ஆண்டா இல்ல? எப்பயுமே நம்ம சொல்ற ஒரே ஒரு விடயம், பிக் பாஸ்ல 22, 23 பேர் வர்றாங்கன்னா ஆரம்பத்துல 23, 22 பேருக்கு மட்டும்தான் கால் போகாது. ஒரு 60, 70 பேருக்கு கிட்ட கால் போகும். அதுல இருந்து கடைசியில ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முதல் அல்லது ஒரு 5 நாட்களுக்கு முதல் தான் இந்த போட்டிக்கு வர போற போட்டியாளர்களை கன்ஃபார்ம் பண்ணுவார்கள். இலங்கையில இருந்து வந்த ஜனனி குணசீலன் மேம் அவர்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு 1 வீக்குக்கு முதல் தான் கால் போய் 8 நாள் ஷோ ஆரம்பிப்பதற்கு முதல் கால் போய் அவங்க ஒரு 5 நாள் அப்படித்தான் ஃப்ளைட்ல வந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பிக் பாஸ் செலெக்ஷனோட நடக்கிற ப்ராசஸ். ஸோ ஓகே, இந்த வீடியோல யாரு அந்த 11 பேரு, ஸோ அவங்களோட நிலவரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்தது இந்த அக்னி பர்ஷா ஷோவை பத்தி சில பேர் கேட்டாங்க. சில விடயங்கள் புரியல ப்ரொமோவை பார்த்துட்டு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அந்த ஒரு விளக்கம். இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா பிக் பாஸை தேடுபவர்கள் ரசிப்பவர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, முதலாவது விடயம் விஜய் டெலிவிஷன், ஜியோ அண்ட் ஹாட்ஸ்டார் நடத்துற பிக் பாஸ் சீசன் 9 விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஹோஸ்ட் பண்ற இந்த ஷோ அக்டோபர் மாதம் முதலாவது வீக் மோஸ்ட்லி ஆரம்பிப்பார்கள். இல்ல அப்படின்னா சில வேளையில அக்டோபர் மாதம் 2வது வீக், மோஸ்ட்லி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த ஷோ ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, சரி ஃபர்ஸ்ட் நம்ம அக்னி பர்ஷா ஷோ தெலுங்கு, அதை பத்தி கேட்டவர்களுக்கு விளக்கம். ஸோ இந்த அக்னி பர்ஷா ஷோன்றது பாத்தீங்கன்னா காமனர்ஸ் அவங்களை தெரிவு செய்வதற்கான நிகழ்ச்சி. சரிங்களா? பீப்புள், நம்மள மாதிரி பொது ஜனங்கள், அவங்கள அதுக்கு லட்சக்கணக்கான விண்ணப்பங்களை அனுப்ப சொல்லி அதுல இருந்து 100 பேருக்கு அழைப்பு போய் அந்த 100 பேர்ல இருந்து செலக்ட் ஆனவர்கள் தான் இந்த 15 பேர். சரிங்களா? 5 லெவல்ல செலக்ட் ஆகி வந்தவர்கள் தான் இந்த 15 பேர். அந்த 15 பேர் தான் இந்த அக்னி பர்ஷா ஷோல இருக்காங்க. இந்த 15 பேர்ல இருந்து 5 பேர் டைரக்டா மெயின் பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குக்கு போவாங்க. அதுல அபிஜித் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர், தெலுங்குல கிங் ஆஃப் டைட்டில் வின்னர் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அபிஜித் அவர்கள் தான். அவ்வளவு காம் அண்ட் கூலா இருப்பாரு, அவருடைய கேம் மாஸ்டர் மைண்டா இருக்கும், அற்புதமான ஒரு பிளேயர். அடுத்தது பிந்து மாதவி அவர்கள், அவங்க பிபி அல்டிமேட் தெலுங்கு வின்னர், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கான்டெஸ்டன்ட் தெலுங்குல டைட்டில் வின்னர் அவங்க தான். மெயின் பிக் பாஸ்ல இது வரைக்கும் எந்த ஃபீமேலுமே தெலுங்குல வின் பண்ணல. ஸோ பிபி அல்டிமேட்ல வின் பண்ண முதல் ஒரு பிக் பாஸ்ல தெலுங்குல வின் பண்ண ஒரு பெண் போட்டியாளர்னா அவங்க தான். அதுலயும் மெயின் பிக் பாஸ்ல யாருமே பெண் வெற்றி பெறல. ஸோ ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நவடீப். இவங்க சீசன் 1ல வைல்ட் கார்டு என்ட்ரியா போயிருப்பாங்க. சொல்ல போனா வின்னிங் கிட்ட ஓடி தவற விட்டுட்டாங்க. சரிங்களா? டாப் 3 என்ன வந்தாங்க நினைக்கிறேன். இந்த 3 பேர் தான் ஜட்ஜஸ். ஸோ அப்போ அந்த 3 பேர் ஜட்ஜஸுமே ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி அனுப்பலாம். அதாவது இப்போ ஆகஸ்ட் 22 இருந்து செப்டம்பர் 5 வரைக்குமே இந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்ப இறுதியில இப்போ அபிஜித் அவர்கள் இந்த 15 பேர்ல இருந்து ஒருத்தங்களை, அதாவது அபிஜித்துக்கு 5 பேரு, பிந்து மாதவிக்கு 5 பேரு, நவஜீப்புக்கு 5 பேரு. அப்ப அவங்க அதாவது A டீம், B டீம், C டீம்ன்ற மாதிரி. அப்ப அபிஜித் டீம்ல இருந்து அபிஜித் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி இவங்க குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை எடுப்பாங்க, பிந்து மாதவி ஒருத்தங்களை எடுப்பாங்க, நவஜீப் ஒருத்தங்களை எடுப்பாங்க. அப்ப இந்த 15 பேர்ல இருந்து 3 பேரை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணி டைரக்டா பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குக்கு அனுப்புவாங்க. சீசன் 9 எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை, முதலாவது வார ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் நினைக்கிறேன். செப்டம்பர் 5 இந்த ஷோ முடியும். ஸோ சரியா இருக்கு, கூட்டி கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டா வருது. அப்ப இந்த 15 பேர்ல இருந்து 3 பேரை ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 12 பேர்ல இருந்து 2 பேரை மக்கள் வாக்கெடுப்பு மூலம், ஓட்டிங் மூலம் செலக்ட் பண்ணுவாங்க.
ஸோ 5 பேர் வந்து பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்குக்கு டிரெக்டாக போவாங்க. சரிங்களா, இதுதான் இந்த அக்னி பர்ஷா ஷோவோட ஒரு இது. ப்ரொமோலாம் பார்த்தேன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நேற்று கூட ஒரு நம்மளுடைய சகோதரர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க செம்ம ஃபன்னாக இருக்குன்னு. ஃபன்னாகவும் இருக்கு, ஃபயராகவும் இருக்கு. அந்த மாஸ்க் மேன் அப்படின்றவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தேன் சப்போர்ட் எல்லாம் வருது. சரிங்களா, ஸோ மாஸ்க் மேன் கேரக்டர் வந்து இந்த ஷோவை பார்க்க கொஞ்சம் அப்படியே ஒரு நல்ல ஒரு இது வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றதான் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அக்னி பர்ஷா ஷோவோட விளக்க மக்களே. சரி, ஓகே, நம்ம தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல் நம்மளுடைய பிக் பாஸோட ஹெட் கிருஷ்ணன் சார் அவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதுலயே அவங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹெட். சரிங்களா, ஸோ அவங்க வந்து சொன்னது இந்த வாட்டி எல்லா லாங்குவேஜ்லையுமே டிஃப்ரெண்டான ஒரு விடயம் இருக்கு. அவங்க சொன்னா செஞ்சுட்டாங்க. தெலுங்குல அக்னி பர்ஷா அப்படின்னு ஒரு விடயம் வந்துச்சு. மலையாளத்தில் வந்து ஃபீமேல் கபிள்ஸ், சரிங்களா, பெண்ணும் பெண்ணும் காதலர்கள், அப்படியான ஒருத்தங்களை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் பிக் பாஸ் ஹிஸ்டரியில் இறக்கியிருக்காங்க. வேற லெவலில் தீயா பத்திக்கிச்சு. சரியா, அதுவே வந்து ஒரு பெரிய ப்ரமோஷன் ஆச்சு. இப்போ நம்ம தமிழ்லையும் அதே மாதிரி வித்தியாசமாக பண்ண போகிறோம். நிறைய ஒரு இது வரைக்கும் பார்க்காத விடயங்களை மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு அவருடைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சிறப்பு, அற்புதம். சரி, அப்படி இருக்கீங்களா, போட்டியாளர்கள் கால் போயிருக்கு, ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ரீதியில் சில பேரோட பேர் வந்து வந்திருக்கு. அதில் முதலாவது நபர் வந்து நேஹா அவர்கள். நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ரன்னர் விஷால் அவர்களுடைய ஃப்ரெண்டு, பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்தாங்கல்ல, இப்போ அவங்க வந்து வரக்கூடும், அவங்களுக்கு கால் போயிருக்கு, ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். சரிங்களா, ஸோ ஒன்று நேஹா அவர்கள், ரெண்டாவது வினோத் பாபு அவர்கள். இவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 8 அவங்களோட பேர் என்ன, பவித்ரா ஜனனி, அவங்களோட ஒரு சீரியலில் நடித்தது. சீசன் 8க்கு இவங்களும் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு. பிறகு அவங்க விலகிட்டாங்க. ஸோ இந்த முறை இவங்கள வந்து லான்ச் எபிசோடில் இவங்க வருவாங்க, அதுக்கான ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். பட் இன்னும் ஷுவராக இல்லை. வினோத் பாபு. அடுத்தது உமைர் அவர்கள், குக் வித் கோமாளி இந்த சீசனில் மக்களிடம் கவர்ந்த நபர்களில் இவரும் ஒருத்தர். ஸோ இவருக்கும் பிக் பாஸ் மீது பெரிய ஆர்வம் இருக்கு. ஏன்னா பிக் பாஸுக்குள்ளே வந்தாலே போதும், ஃபேன் பேஸ் அள்ளும். பிரபலமாகிறதுக்கு ஒரு தங்க முட்டற வார்த்தை பிக் பாஸ் தான். ஸோ அப்போ இவருக்கு ஒரு இது ஒன்று தேவை. அப்படி இருக்கக்குள்ள இவருக்கு மிகப்பெரிய விருப்பம் இருப்பதாக தகவல். உமைர் அவர்கள். அடுத்தது ஷபனா அவர்கள். அவங்க ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லைன்னுட்டாங்க, இப்போ ஆடிஷன் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சில தகவல் வருது. அவங்களோட பேரும் வந்திருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷிதா அசோக் அப்படின்றவங்க. அடுத்தது விஜய் பார்வதி அவர்கள். அடுத்தது அமிர்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒரு நடிகை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு அப்படின்ற ஒரு சீரியல் ஆக்டர். அடுத்தது பாலசரவணன் அவருடைய பேர். இதை தாண்டி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அம்மா அவங்கள்ட்ட போனது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல். இதுதான் நமக்கு பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பாக இவங்களுக்கு கால் போயிருக்கு, ஆடிஷன் நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ரீதியில் வந்த முதல் கட்ட கான்டெஸ்டன்ட் லிஸ்ட். சரிங்களா, பிக் பாஸ் சீசன் 9ஓட நமக்கு வந்த கான்டெஸ்டன்ட் லிஸ்ட்ல இந்த பேர்கள் வந்திருக்கு. இதுல வந்து பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதற்கு முதல் போன போட்டியாளர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், நெருங்கின சொந்தக்காரர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், கூட நடித்தவர்கள், இப்படியான நபர்கள் வந்து அடுத்த சீசனுக்கு வர்றது வழக்கம். இந்த சீசன் 1ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5, சீசன் 6, சீசன் 7, சீசன் 8ன்னு இதற்கு முதல் வந்த சீசன்ல வந்தவர்கள் ஒரு 5-6 பேரா அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவர்கள், கூட நடித்தவர்கள் வந்திருப்பார்கள். சரிங்களா, அப்ப அந்த ரீதியில இப்ப வருகின்ற பேர்களை பார்க்கக்குள்ள நேஹா அவர்களுக்கு அழைப்பு போயிருக்க சான்சஸ் இருக்கு. வினோத் பாபு அவர்களுக்கும் அழைப்பு போயிருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது குக் வித் கோமாளிலேருந்து கண்டிப்பா போட்டியாளர்கள் இருப்பார்கள். அதுலயும் உமேர், ஷபனா அவங்க மக்கள் மத்தியில் இப்ப பிரபலம். ஸோ இந்த 4 பேருக்கும் அழைப்பு போயிருக்க சான்சஸ் அதிக மக்களே. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம சொன்ன பேர்களில் யாரு உங்களுக்கு ஃபேவரெட்டு, யாரு வந்தா நல்லா இருக்கும், யாரை பிக் பாஸ்ல பார்க்க ஆசைப்படுறீங்க இந்த பேர்களில் அப்படி என்பதை முடிந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். முடிந்தவரை உங்கள் ஆதரவை தாங்க மக்களே. நன்றி.